வணக்கம் நண்பர்களே, மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகையை பற்றி அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கா, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், எங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே குறை தீர்ப்பு முகாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை என்ன ப்ராப்ளத்தினால வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணலாம். நீங்கள் எதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த காரணம் சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாக்கல ஓகே விட்டுருங்க. அப்படி இல்லை, எனக்கு நீங்கள் சொன்ன கேட்டகரியில் எதுலேயுமே வரல, இருந்தாலும் எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியில் நடந்த விழாவில் அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வரும். ஏன்னா இந்த மாதம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. சட்டமன்ற தேர்தல்னால் இது எல்லாத்தையும் உங்களுக்கு அமௌண்ட் வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தகுதி இருந்து வராதவங்க மட்டும்தான் இந்த ஆப்ஷனில் வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 1000 ரூபாயில் இப்போது உயர்த்த போகிறதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது பாண்டிச்சேரியில் இதுக்கு முன்னாடி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க மாதம். இப்போ அதை 2500 ரூபாயாக உயர்த்த சொல்லி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதனால் கூடிய சீக்கிரமே நம்ம தமிழ்நாட்டிலையும் இது வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு 2500 வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதனால் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வரலை, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னவெல்லாம் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் வரும், யாருக்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வழிமுறையை வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க. நீங்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு என்ன காரணத்தினால எனக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கல அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் பொருளாதார தகுதிகள்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே தான் வருமானம் இருக்கணும். 5 ஏக்கர் குறைவான நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கர் குறைவான புன்ச நிலம் வச்சுருக்கவங்க இதுக்கு தகுதியானவங்க இந்த கலைஞர் உரிமை தொகைக்கு. அது மட்டும் இல்லாமல் 3600 யூனிட்டுக்கு கீழே நீங்கள் கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கல கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல அதுக்கு பொருளாதார தகுதிகள்னு சொல்லிட்டு அதுக்கும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும் பெண்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளையும் பண்ண முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கெல்லாம் வராதுனாக்கா, மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் 2.5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வருமானம் வாங்கியிருக்கணும். அப்புறம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் அது கட்டினீங்க அப்படின்னா வராது. மாநில ஒன்றிய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் எந்த ஜாப்பில் இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கான தகுதிகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வார்டு மெம்பரு, வார்டு கிளர்க்கு மொத்தம் யாருக்குமே இந்த ஓய்வூதிய திட்டத்தில் பங்கு பெறுறீங்க அப்படின்னாக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தகுதியானவங்க கிடையாது. அதனால் உங்களுக்கு கிடையாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 2.5 லட்சத்துக்கு எனக்கு கீழே தான் வருமானம் வருது, எனக்கு எந்த விதமான வேறு எந்த அரசாங்க ஊதியமோ எதுமோ வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிருஷ்ணகிரி நடந்த விழாவில் சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.